ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுறான். அப்ப வரசத்துல் அம்பியா என்ற வகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பணி செஞ்சாங்கங்கறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பேசி கொண்டு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹு தஆலா மூன்று விதமான பணிகள் அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். நபிமார்களுடைய முதலாவது பொறுப்பு யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சொல்றது, மக்களுக்கு மத்தியில பிரஸ்தாபிக்கிறது. இது நபிமார்களுடைய முதலாவது வேலை. இரண்டாவது வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துறதும் இது நபியுடைய வேலை. சொல்றது மட்டுமல்ல, ஓதி காட்டுறது மட்டுமல்ல, சொல்லி போட்டு சும்மா இருக்கிறது மட்டுமல்ல, அதற்கான முயற்சியை செஞ்சு தஸ்கியாவுடைய லைனுக்கு மனிதர்களை கொண்டு போயிட்டு அல்லாஹ்வோட சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு நபியுடைய பொறுப்பு. அந்த அதே நபியுடைய பொறுப்பு எங்களுக்கும் இருக்குது. அடுத்த விஷயம் தான் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஞானத்தையும் நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்கிறதும் ஒரு நபியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன் அல்லாஹு தஆலா மூணாவது இந்த விஷயத்தை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வசனத்தை முடிக்கிறான், வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالின் முபீன். இதுக்கு முன்னால எப்படி இருந்தாங்க தெரியுமா? திட்ட தெளிவான வழிகேடுல இருந்தாங்க. அப்ப இந்த மூணும் ஒரு மனிதன்கிட்ட போயிட்டு சேரக்கூடிய நேரத்துல இந்த வலாலுன் முபீன்ங்கிறது அந்த மனிதனிடத்துல இருக்காது. அந்த மனிதனை விட்டும் அந்த வலாலுன் முபீன் வெளியே போயிட்டுடுங்கிறத அல்லாஹ் தஆலா திட்ட தெளிவா சொல்றான். அப்ப எங்களுக்குரிய பொறுப்பு என்ன? சொல்றது மாத்திரம் எங்களுக்குரிய பொறுப்பு அல்ல, அதை செய்யணும். அடுத்தது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இல்மினூடாகவும் ஹிக்மத்தினூடாகவும் சமூக மாற்றத்தை உருவாக்கணும். இன்னைக்கு சமூக மாற்றத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல முதலாவது அறிஞர்கள் வைக்கிறது வந்து எஜுகேஷன்ஸ். ஒரு சமூகத்தை எதனூடாக மாத்தலாம் கேட்டா எதனூடாக மாத்தலாம்? கல்வியினூடாக மாத்தலாம்னு சொல்றாங்க. அப்ப நாங்க இன்னைக்கு எங்க சமூகம் படிச்ச சமூகமா இருக்குதான்னு கேட்டா எங்க சமூகம் படிச்ச சமூகம். படிச்சுக்கிறாங்களா இல்லையா? படிச்சுக்கிறாங்க. மேற்கத்தைய சமூகம் படிச்சுக்குதா இல்லையான்னு கேட்டா என்ன செஞ்சுக்குது? படிச்சுக்குது, நல்ல அறிவிக்குது. ஆனா சமூகத்துல மாற்றம் வந்திருக்கிறான்னு கேட்டா ஒரு கேள்விக்குள். அப்ப கல்வியினூடாக மாற்றம் வரணும்டா அது ஒரு பொய்யான ஒரு வாதமாக போயிட்டா இல்லையா? எங்களோட சமூக சொசைட்டி படிச்சா கழிக்கிறான், எவ்வளவு பேர் படிச்சா கழிக்கிறான். ஆனா அந்த படிச்சதுக்குரிய அவுட்புட் இருக்குதா அல்லது அந்த படிச்ச முறைப்படி அவங்க நடந்து கொள்றாங்களா என்று கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. எங்களோட சமூகம் ஒரு கல்வி சமூகம், படிச்ச சமூகம். நல்லா படிச்சுக்கிறாங்க, நல்ல டிகிரி முடிச்சுக்கிறாங்க, நல்ல டிப்ளமா செஞ்சுக்கிறாங்க, நல்ல உயர்ந்த பதிவு எழுதுகிறாங்க. ஆனா இன்னும் சமூகத்துல ஏதாவது மாற்றம் நடக்குதா? ஃபித்னாக்கள் குறைஞ்சிக்குதா அல்லது ஏதாவது சமூக முன்னேற்றத்தை நோக்கி நடத்தையில, ஈமான்ல, அந்தஸ்துல, பக்குவத்துல பேய்த்திக்குதான்னு கேட்டா இல்ல. பாரிய வீழ்ச்சி. ட்ரக்ஸ் வந்து கூடிக்கொண்டு போகுது, விபச்சாரம் கூடிக்கொண்டு போகுது, பாவம் கூடிக்கொண்டு போகுது, தற்கொலை கூடிக்கொண்டு போகுது, உம்மா அப்பா கட்டுப்படாத தன்மை கூடிக்கொண்டு போகுது. இதெல்லாம் குறையணுமா இல்லையா? கல்வி வளரக்கூடிய நேரத்துல கிரைம் ரேட் வந்து குறையணும். இதுதான் எங்களுடைய யதார்த்தம், இதுதான் கல்வி. அப்ப எங்களுக்கு இந்த கல்வியோடாக மாற்றம் வந்திக்குதான்னு கேட்டா கல்வியோடாக மாற்றம் வரல. இதுதான் ரியாலிட்டி. ஏன் மாற்றம் வரல என்ற ஒரு கொஸ்டினை கேட்டா அதுக்குரிய பதில் என்ன? இந்த கல்வி ஈமான் அடித்தளமாக, இஸ்லாத்தை அடித்தளமாக கொண்டு எந்த கல்வி புகட்டப்படலையோ இந்த கல்வியால் ஒரு காலமும் சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்க முடியாது. அப்படியா இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அமைக்கப்பட்ட சொசைட்டி வந்து வேறொரு சொசைட்டியா இருந்திருக்கு. தஅல்லம்னல் ஈமான் கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன். குர்ஆனை படிச்சு கொள்றதுக்கு முன்னால நாங்க ஈமானை படிச்சோம். ஈமான் ஸ்ட்ராங் இல்லாத சமூகம் எவ்வளவு கல்வியில முன்னேறி இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வர ஏழுமாட்ட ஒரு காலமும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அப்ப ஈமானுடனான கல்வி, குர்ஆன் அறிவினூடான கல்வி, ஹதீஸுடைய வெளிச்சத்தினூடான கல்வி என்ன செய்யும்? சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்கும். ஈமான் இல்ல, இஸ்லாம் இல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் இல்ல, அல்லது அதை தேடணும் படிக்கணும் முயற்சி இல்ல, ஆனா நல்லா படிச்சுக்கிறாரு, சேஞ்சஸ் நடக்குமாட்டா சமூகத்துல ஒரு காலமும் சேஞ்சஸ் நடக்காது. அப்ப எந்த சமூகம் வந்து ஈமான பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு, இஸ்லாத்தினுடைய அறிவை நாலேஜ பேஸ் பண்ணி அடிப்படையாக வச்சு அந்த சமூகம் உலகத்தினுடைய கலைகளை, இல்மு நாஃபியா, பிரயோசனமான கலைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குமோ இந்த சமூகம் முன்னேற்றம் அடையும். இந்த செமினாருடைய நோக்கம் என்ன? இதுதான் நோக்கம். எங்களுக்கு இப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சைடு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கான்.
ஈமானுடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான், இல்முடைய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். இந்த ரெண்டையும் வச்சு எங்களோட மஸ்ஊலியத்தை நாங்க விளங்கவும் வேணும், இந்த மஸ்ஊலியத்தை மக்களுக்கு போயிட்டு சொல்லவும் வேணும், அதனூடாக சமூக மாற்றத்தை நாங்க உண்டாக்கவும் வேணும். இந்த ரெண்டு பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு, சரிதானே? இந்த பாரிய பொறுப்பை நிறைவேற்றத்துக்கு உரிய உலமாக்களாக தகுதியானவர்களாக நானும் நீங்களும் சமூகத்துல கட்டாயம் மாற வேண்டிய தேவை இருக்கு.